ஹலோ எல்லோருக்கும் வணக்கங்க. என்னுடைய பேர் வந்து ஆண்டனி ராஜ். நான் சென்னை தாம்பரத்துல இருக்கேன். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போது. அதனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ வச்சு உங்களுக்கு நெறைய வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்கலான்னு சொல்லிட்டு, எப்படியும் என்னுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றேங்க நானு. அதாவது கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 1999ல ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 வருஷம் அமெரிக்கால இருந்தேன். அமெரிக்கால இருக்கும்போது, முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒஹாயோல வந்து ஆரம்பிச்சேன். அது வந்து ஒரு ஸ்டேட் ஒஹாயோன்றது. அதுக்கப்புறமா வந்து நியூ ஜெர்சில கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறமா அலபாமாவுல இருந்தேன். இப்ப நான் சொல்றது எல்லாமே ஸ்டேட் தாங்க உங்களுக்கு. ஒஹாயோ, நியூ ஜெர்சி, அலபாமா, அதுக்கப்புறம் டெக்சஸ், அதுக்கப்புறமா விர்ஜீனியா. இத தவிர வந்துட்டு ஒரு 10 ஸ்டேட் வந்து போயிட்டு விசிட் பண்ணியிருப்பேன் நானு. ஃபார் எக்ஸாம்பிள் நயகரா இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து புளோரிடா இருக்கு. அந்த மாரி நெறைய இடம் பார்த்துருக்கேங்க நானு. கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ்லயே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நானு. அது தவிர வந்து எனக்கு நெறைய ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெக்ரூட்மென்ட்ல இருந்திருக்கேன். ரெக்ரூட்மென்ட்னா வந்து எப்படி வந்து ஆள வந்து ஹையர் பண்றது. இந்தியால ஹையர் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புறது. அதாவது நான் தனிப்பட்ட முறையில பண்றது இல்லைங்க. நான் எப்படி இத பண்ணுவேன்னா, கம்பெனிஸ்ல ஜாயின் பண்ணிடுவேன். அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு இங்கேருந்து ஆளுங்கள செலக்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க. அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஆளுங்கள அனுப்பும்போது, அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணுங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில நம்ம சர்ச் பார்க் இருக்கு இல்லீங்களா? 1000 லைட்டு. அங்க வந்து அமெரிக்கன் கான்சுலேட் இருக்கும். அந்த அமெரிக்கன் கான்சுலேட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி வந்து கூட்டம் வந்துட்டே இருக்கும். அங்க வந்து விசா குடுப்பாங்க. இந்த விசா எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு நெறைய ப்ராசஸ் இருக்குங்க. அத பத்தி அப்புறமா நான் சொல்றேன் நானு. அதுல என்ன பண்ணணும்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும். அனுப்பிச்சு அது அமெரிக்கன் இமிகிரேஷன் பீரோ. அவங்க அப்ரூவ் பண்ணணும். அவங்க அப்ரூவ் பண்ண பிறகு, அது வந்து அமெரிக்கன் கான்சுலேட். அதாவது நீங்க வந்து சென்னையில பார்க்குறீங்க இல்லைங்களா? 1000 லைட்ல சர்ச் பார்க் பக்கத்துல. அந்த இடத்துல வந்த பிறகு, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பாஸ்போர்ட்ல வந்து ஒரு ஸ்டாம்பிங் குடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்போ நெறைய பேர் வந்து இப்ப அண்ணா யூனிவர்சிட்டில வந்து கவுன்சிலிங்க்கு போக போறீங்க. நெறைய வந்து துறைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயன்ஸ் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் கம்பைன்டா இருக்கு. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்கு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. அப்புறமா வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய பிரிவு இருக்கு உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடின்னு சொல்ட்டு ஒரு தனி கோர்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது அது வந்து பிரான்ச் ஆஃப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. மேஜர் ஆஃப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஐடின்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டின்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இப்ப லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, டேட்டா சயன்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து மெஷின் லேர்னிங் இருக்கு. ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அது தவிர சில காலேஜ்ல என்ன பண்றாங்க, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸும் வச்சிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 7 பிரான்ச் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு 4 நாள் முன்னால பார்த்தேங்க. பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு பெற்றோருக்கும் வந்து ஒரு டவுட் வரும். நான் வந்து என்னுடைய பையன, என்னுடைய பொண்ண எந்த கோர்ஸ்ல சேர்க்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பையனோ, இல்ல உங்க பொண்ணோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, +2ல மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்திருப்பாங்க. ரிசல்ட்லாம் வந்து +2 வந்துருச்சு. அத பேஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க நீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஆரம்பிச்சுருச்சு. நீங்க என்ன பண்ண போறீங்க, ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்ட பிறகு, உங்களுக்கு காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். காலேஜ் செலக்ட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கங்க. அதிலேயே வந்து சில காலேஜஸ்ல 4 பிரான்ச் இருக்கும். சில காலேஜ்ல 3 பிரான்ச் இருக்கும். சில காலேஜ்ல 6 பிரான்ச் இருக்கும்.
உங்களுக்கே வந்து ஒரு தடுமாற்றம் வரலாம். ஐயோ! எந்த பிரான்ச் எடுக்கிறது? எந்த பிரான்ச் வந்து எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. அதாவது இப்ப நான் முதல்லயே உங்களுக்கு சொன்னேன் நெறைய வந்து பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இருக்கு, கம்ப்யூட்டர் சயன்ஸ் இருக்கு, ஏரோநாட்டிக்கல் இருக்கு. என்னுடைய டிகிரி பார்த்தீங்கன்னா, நான் எஸ்விசில வந்து மெக்கானிக்கல் வந்து படிச்சேங்க. எஸ்விசிஇ ஸ்ரீபெரும்புத்தூர். அங்க வந்து டிகிரி படிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல இருந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட கைடன்ஸ்னால வந்து நான் கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங்க்கு மாறுனேங்க. அது பின்னால வந்து நான் சொல்றேன் நானு. கம்ப்யூட்டர் சயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிகிரி எதுவும் வாங்கலைங்க. ஆனா, கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல வந்து சில கோர்ஸ் படிச்சுட்டு, அதன் மூலமா வேலை வாங்கிட்டு, அதுக்கப்புறமா நான் அமெரிக்கா போயிட்டு ஜாயின் பண்ணி அங்க ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ இப்போ எதுக்காக இந்த கோர்ஸ் நான் கண்டக்ட் பண்றேன்னா, உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்ப்யூட்டர் சயன்ஸ் எடுக்கணுமா? சைபர் செக்யூரிட்டி எடுக்கணுமா? டேட்டா சயன்ஸ் எடுக்கணுமா? ஒவ்வொரு கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் வேற மாரி இருக்கும். ஒரு கோர்ஸ்ல 187 கட் ஆஃப் இருக்கும். ஒரு கோர்ஸ்ல 170 கட் ஆஃப் இருக்கும். இந்த மாரி நெறைய குழப்பம் வரும். ஸோ முதல்ல வந்து நம்ம எதுக்காக கம்ப்யூட்டர் சயன்ஸ் வந்துட்டு சம்மந்தப்பட்ட கோர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுங்க. எனக்கு மத்த பிரான்ச்சஸ்ல அந்த அளவு வந்து அனுபவம் இல்ல. நான் 20 வருஷமா வந்து கம்ப்யூட்டர் துறையில இருக்கிறதுனாலயும், 2வது நான் அமெரிக்கால ஒர்க் பண்ணதுனாலயும், இன்னைக்கும் வந்து நான் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பெரிய கம்பெனில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஸோ, அதனால வந்து என்னுடைய அனுபவத்த உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு விரும்புறேன். முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா, எதுக்காக நம்ம கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுக்கணும்? இப்போ காமர்ஸ் எடுத்திருப்பாங்க, அக்கவுண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பயாலஜி எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து தனித்தனி பிரிவு. இப்ப நமக்கு என்ன வேணும்னா, என்ன ரீசனுக்காக வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிக்கணும்? சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சா வேலை இல்லாம போயிடும். அதனால வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சா வந்து நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நான் பார்த்தது, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணது, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணது, அந்த மாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கம்ப்யூட்டர் சயன்ஸ் தான் வந்துட்டு இப்ப இருக்கிற ஃபீல்ட்ல நான் பெஸ்ட்ன்னு நெனைக்கிறேங்க நானு. சரிங்களா? நான் சொல்ற கருத்துக்கள வந்து, நீங்க வந்து என்ன மாரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்றத பொறுத்து, நீங்க வந்து ஒரு முடிவு பண்ணிக்கங்க. எந்த கோர்ஸ் வந்து உங்க பசங்களுக்கு எடுக்கணும், இல்ல உங்க நண்பர்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னுடைய வேலை தவிர, நான் வந்து ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கேங்க. ட்ரெய்னிங்னா வந்து இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது கிடையாது. அதாவது வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டு நான் ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மென்ட். அதாவது அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனிஸ் வந்து வேலைக்கு ஆள் தேடுவாங்க. ஸோ அந்த ரெக்ரூட்மென்ட் வந்து எப்படி பண்றது? அப்படின்றதுக்கு நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேங்க. எனக்கு வந்து 2 வெப்சைட் இருக்கு. ஒண்ணு வந்து learnhiring.com LEARNHIRING.com இன்னொன்னு learndatamodeling.com அதுல வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கோர்ஸும் எடுக்கிறேங்க. நான் வந்து எடுக்கிற ட்ரெய்னிங்க்கும், இப்போ உங்களுக்கு சொல்லப்போற எஜுகேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. இது வந்து என் அனுபவத்த ஷேர் பண்றேன். இப்போ உங்களுக்காகவே நான் என்ன பண்ணேன்னா, இன்னைக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் பிரிப்பேர் பண்ணேன். முதல்ல உங்களுக்கு என்ன தெரியணும்? எதுக்காக கம்ப்யூட்டர் துறைய வந்து படிக்கணும் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கணுங்க. என்னுடைய வீடியோஸ நீங்க இப்பத்துலருந்து கடைசி வரைக்கும் எல்லா வீடியோஸும் பாருங்க. எல்லா வீடியோஸும் பார்க்கும்போது, உங்களுக்கு ரொம்ப நாலேட்ஜ் வருங்க. அந்த நாலேட்ஜ் வச்சு தான் வந்துட்டு, நீங்க வந்து பில்ட் அப் பண்ணிக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா, அண்ணா யுனிவர்சிட்டி, கவர்ன்மென்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 2024 வருஷத்துக்கு அட்மிஷன் நடக்கப் போகுது, கூடிய சீக்கிரத்தில. அப்போ வந்து நெறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் வருது. எதுக்காக நான் பேச்சுலர்ஸ் இன் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கம்ப்யூட்டர் சயன்ஸ்ன்றது நீங்க ஒரு பிரான்ச்சா எடுத்துக்க வேணாம். இத வந்து நான் ஒரு பொதுவா வந்து பண்ணியிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உலகளாவிய வாய்ப்புகள் அப்படின்னு என்ன அர்த்தங்க? இதுக்கு வந்து உங்களுக்கு அர்த்தம் வந்து கண்டிப்பா தெரியணுங்க. இப்போ நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் படிக்கிறாங்க, அக்கவுண்ட்ஸ் படிக்கிறாங்க. இவங்க வந்து அமெரிக்கால போயிட்டு வேலை பார்க்க முடியுமா? அப்படின்னா வேலை பார்க்க முடியாதுங்க. ஏன்னா, அமெரிக்கால அக்கவுண்ட்ஸ் அங்க வந்து தனியா பண்ணுவாங்க. அது வேற ஸ்டைலு. இந்தியால வேற ஸ்டைல். ஸோ, இங்க காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ் படிச்சா அங்க வந்து வேலை இருக்காதுங்க.
ஸோ அங்க போயிட்டு அந்த அக்கவுண்ட்ஸ் தொழில படிக்கணும். சரி, அடுத்த கொஸ்டின். இங்க வந்து லா படிக்கிறாங்க. இந்த லா படிச்சவங்க அமெரிக்கால போயிட்டு வந்துட்டு வேலை பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியாதுங்க. ஏன்னா, நம்ம நாட்டில் உள்ள சட்ட நுட்பங்கள், விதிகள் ரொம்ப ரொம்ப மாறுபட்டதுங்க. அது அமெரிக்கால போய் படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து டக்குன்னு படிச்சுட்டு அமெரிக்கால போயிட்டு வந்து வேலை பண்ண முடியுமா? வேலை பண்ண முடியாதுங்க. ஏன் பண்ண முடியாதுன்னா, இங்க இருக்கிற நர்ஸ் பிராக்டிஸ் வந்து வேற மாரி இருக்கும். அமெரிக்கால இருக்கிறது வேற மாரி இருக்கும். இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்க. டாக்டர் எம்பிபிஎஸ் வாங்கிட்டு அமெரிக்கால போய் டாக்டரா வேலை செய்ய முடியுமா? வேலை செய்ய முடியாதுங்க. ஏன்னா, அமெரிக்கால வந்து டாக்டர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி எக்ஸாமினேஷன் இருக்கு. நர்ஸுக்கு வந்து ஒரு தனி எக்ஸாமினேஷன் இருக்கு. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, மத்த துறைகள்ல படிக்கும்போது, உங்களால படிச்சுட்ட பிறகு அமெரிக்கால போயிட்டு வேலை வாங்க முடியாதுங்க. நான் வந்து அமெரிக்கா வந்து நாங்க இருந்ததுனால உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஆனா, எந்த நாட்டிலும் போனாலும், அவங்கவங்க நாட்ல வந்து ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கால போனீங்கன்னா, இங்க நம்ம 230 வோல்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அங்க பார்த்தீங்கன்னா வந்து 110 வோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, எல்லாமே நம்ம ஊர்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போகுது. கார் வந்து அங்க ரைட் ஹேண்ட் சைடுல போகும். இப்போ வந்து நம்ம வந்து இங்க கிலோமீட்டர்ன்னு சொல்றோம். அங்க மைல்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு நாட்டிலயும் வந்து ஒவ்வொரு மாரி மாறுதல் இருக்கும். அந்த மாறுதலுக்கு ஏத்த மாரி, நம்ப படிச்ச படிப்பு உதவுமா? உதவாதா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேள்விங்க. ஸோ நான் முதல்ல உங்களுக்கு என்ன சொன்னேன்? அக்கவுண்ட்ஸு, லா, நர்ஸு, டாக்டர். இவங்க எல்லாமே வந்து நேரா படிச்சுட்டு போய் வொர்க் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? நம்பர் 1. 2வது, இப்போ வந்து நெறைய நீங்க ஃபீல்ட் எடுக்குறீங்க. மெக்கானிக்கல் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. இதுல படிச்சவங்க போய் வேலை செய்ய முடியுமா? கண்டிப்பா வேலை செய்ய முடியுங்க. அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. ஆனா என்னன்னா, கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கும், எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மென்ட்ல வேலை செய்றதுக்கும், மெக்கானிக்கல் படிச்சுட்டு மெக்கானிக்கல்ல வேலை செய்றதுக்கும், ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு வேலை செய்றதுக்கும் நெறைய டிஃபரன்ஸஸ் இருக்குங்க. ஏன் டிஃபரன்ஸ் இருக்குன்னா, கம்ப்யூட்டர் துறைய பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து ஒரு நல்ல காலேஜ்ல சேர்ந்தீங்களாவோ, இல்ல தனியா வந்து நெறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க. நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் சொல்றேன். டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நெறைய இருக்கு. அதுல சேர்ந்து படிச்சீங்கன்னா, நீங்க என்ன படிக்கிறீங்களோ, அதையே தான் வந்து நீங்க வேலையிலும் போய் செய்வீங்க. அதுதான் வந்து பெரிய வந்துட்டு உங்களுக்கு அட்வான்டேஜ். அட்வான்டேஜ்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவ போறது, நீங்க என்ன வந்து உங்களுடைய கல்லூரியில படிக்க போறீங்களோ, அதையே தான் போயிட்டு வந்துட்டு உங்களுடைய நிஜமான வேலையிலயும் வேலை செய்வீங்க. அது எப்படின்னா, கம்ப்யூட்டர் துறைன்றது அதுதாங்க வந்து பயங்கர அட்வான்டேஜ். சரிங்களா? இங்க ஒண்ணு படிச்சுட்டு, அங்க ஒண்ணு போய் வேலை செய்ய போறது கிடையாதுங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு நீங்க நல்ல காலேஜ்ல போய் சேரணும். ஒரு மொக்க காலேஜ்ல போய் சேர்ந்துட்டு, அங்க வந்துட்டு அவங்க இத சொல்லிக் குடுக்கல, அத சொல்லிக் குடுக்கலன்னா, நான் சொல்றது தப்பா போயிடும். நல்ல காலேஜ்ல நீங்க அந்த லெக்சரர்ஸ் வந்து நல்லபடியா சொல்லிக் குடுத்தாங்கன்னா, நீங்க என்ன படிச்சீங்களோ, அது வந்து உங்களுக்கு அடிப்படைங்க. இப்ப உதாரணத்துக்கு, இங்கிலீஷ் வந்து நல்லா படிச்சோம்னு வச்சுக்கங்களேன், எந்த ஊர்லயும், எந்த மூலை முடுக்குலயும் போயிட்டு நம்ம இங்கிலீஷ் வந்து நல்லா பேச முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அதுல வந்து ஒண்ணும் மாற்றம் கிடையாது. சரிங்களா? இப்போ பிளஸ் 2ல வந்து ஒரு பையன் வந்து இங்க ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. கான்வென்ட்ல படிக்கிறாங்க. நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. அந்த இங்கிலீஷ் பேசுறவங்க அமெரிக்காலும் போயிட்டு நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. ஆஸ்திரேலியாலயும் பேசுவாங்க. ஜெர்மனிலயும் பேசுவாங்க. யூரோப்லயும் பேசுவாங்க. ஒண்ணும் பிரச்சனை வராதுங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டும். இப்போ இந்த மெக்கானிக்கல் ஃபீல்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். மெக்கானிக்கல் ஃபீல்ட்லயும் நெறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க. அவங்களுக்கும் வேலை கிடைக்கும். ஆனா என்னன்னா, மெக்கானிக்கல் வந்து என்ன படிச்சாங்களோ, அது டக்குன்னு போயிட்டு அதே மாரி செய்ய முடியாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ப ஸ்ரீபெரும்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, ஹூண்டாய் கம்பெனி இருக்கு. சரிங்களா? அங்க கார் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து மெக்கானிக்கல் வந்து படிச்சவங்கனால, அங்க போயிட்டு வந்து காரோட ஒரு பார்ட்ட வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு டிசைன் போட முடியுமா? போட முடியும். ஆனா, 1000ல 5 பேர் போடுவாங்க. 1000ல 10 பேர் போடுவாங்க. இப்போ எலக்ட்ரானிக் இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து மதர் போர்டுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப அதிவேகமா முன்னேறிட்டு இருக்கு. இப்ப செல்ஃபோன் வருது. அதுல எலக்ட்ரானிக்ஸு. உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் எடுக்குறீங்க. அதுலயும் எலக்ட்ரானிக்ஸு. வாஷிங் மிஷின் எடுக்குறீங்க எலக்ட்ரானிக்ஸு. அதுக்கப்புறமா வந்து நம்ம டேப் இருக்கு, லேப்டாப் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு. எல்லாத்துலயுமே எலக்ட்ரானிக்ஸ் தாங்க. ஆனால், அங்க போயிட்டு வந்து அந்த சிப்ப வந்து டிசைன் பண்ண முடியுமான்னா, முடியும். சில பேரால தான் பண்ண முடியும். எல்லாராலயும் பண்ண முடியாது. அது ஆனா, கம்ப்யூட்டர்ல என்னன்னா, நம்ம ஒழுங்கா படிச்சோம்னா,
எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கிடைச்சிரும். எல்லாரும் போய் இப்ப வந்து புரோகிராம் வந்து பண்ணலாம். இப்போ எதுக்காக வந்து நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா முதல்ல, எப்படி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் படிச்சது உலகம் ஃபுல்லா வந்து அதே மாரி இருக்கோ, அதே மாரி தாங்க இந்த குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் போட்டிருக்கேன். உலகளாவிய வாய்ப்புகள். இந்த வாய்ப்புகள் நீங்க எங்க போனாலும் குறையாதுங்க. நீங்க அமெரிக்கால இருந்தாலும் சம்பாதிக்கலாம், இந்தியால இருந்தாலும் சம்பாதிக்கலாம், யூரோப்ல இருந்தாலும் சம்பாதிக்கலாம், ஜெர்மனி போனாலும் எங்க போனாலும் சம்பாதிக்கலாங்க. எங்க வந்து புரோகிராம் பண்றாங்களோ, அந்த புரோகிராம் வந்து உலகம் ஃபுல்லா ஒரே மாதிரியே தாங்க இருக்கும். நீங்க வந்து ஒரு புரோகிராம் வந்துட்டு இங்க பண்ணிட்டு, அங்க போயிட்டு வேற மாரி இருக்காது. உதாரணம் நல்லா கேட்டுக்கங்க, இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல இருக்க கிராமர் வந்து என்னைக்குமே மாறாதுங்க. சரிங்களா? அவங்க வந்து பேசுற ஸ்டைல் வேற மாரி இருக்கும். அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட உச்சரிப்பு வேற மாரி இருக்கும். இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா, அவங்களோட உச்சரிப்பு வேற மாரி இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் வந்து மாத்த முடியாது. ஸ்பானிஷ் தான். தமிழ் தான். தமிழ் இலக்கணம் வந்து நமக்கு நல்லா கத்துக்கிட்டோம்னா, அந்த இலக்கணம் வந்து உலகத்துல வாழ்ற 8,00,00,000 மக்களுக்கு வந்து ஒரே மாரி தான் இருக்கணும். அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் கம்ப்யூட்டர்ல போணும்னா உலகளாவிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இந்தியாவுல வந்து படிச்சுட்டு நல்லா படிச்சீங்கன்னா, நல்ல காலேஜ்ல நல்ல எஃபோர்ட் போட்டீங்கன்னா, உலகம் ஃபுல்லா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நெறைய இருக்குங்க. ஸோ உலகம் ஃபுல்லா இருக்கனால உங்களுக்கு என்ன வந்து அட்வான்டேஜ் நன்மைகள். அது பார்த்தீங்கன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அமெரிக்கால போனீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரி $5,000 குடுப்பாங்க. சில இடங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். சில இடங்கள் வந்துட்டு ரொம்ப வந்து சீப்பா இருக்கும். உதாரணத்துக்கு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, $2,000 இருந்தா போதுங்க. $2,000 வந்துட்டு வச்சுக்கிட்டு 1 மாசம் ஃபுல்லா நிம்மதியா இருக்கலாங்க. அந்த மாரி மாநிலமும் இருக்கு. அந்த மாரி சிட்டீஸும் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, $3,000 வந்துட்டு உங்களுக்கு லாபம் வரும். மாசம் மாசம் $3,000 நீங்க சேர்த்து வைக்கலாம். $3,000 சேர்த்து வைக்கும்போது, உங்களுக்கு வந்து உங்களுடைய தேவைகள், உதவிகள் எல்லாத்தையும் நெறைய பேருக்கு பண்ணலாங்க. அத பத்தி நான் பிறகு வரேங்க. சரிங்களா? முதல்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா, குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். 2வது ஹை இன்கம்ங்க. ஹை இன்கம்னா என்னன்னா, இப்போ வந்து இந்த வீடியோஸ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் படிச்சவங்களும் பார்க்க போறீங்க. நீங்க என்ன நெனைக்கணும்னா, இப்போ கம்ப்யூட்டர்ல தான் வந்து நெறைய வந்து காசு இருக்கு. மத்ததுல காசு இல்ல அப்படின்னு நெனைச்சக் கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல வந்து அதிக காசு. அதுதான் வந்து அதிக வருமானம். இப்ப நான் ரூ. 5,000 சேலரி சொன்னேன் இல்லைங்களா? கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சவங்களுக்கு. எலக்ட்ரானிக்ஸ்ல போனீங்கன்னா 5,000க்கு பதிலா வந்து 4,000 இருக்கும். இல்ல 3,000 இருக்குங்க. ஹை டிமாண்ட். இன்றைய உலகத்தின் சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, மனுஷன் வந்து எதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தானோ, அத கம்ப்யூட்டர் மூலமாகவும், கம்ப்யூட்டர் துறை மூலமாவும் ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நீங்க பெற்றோர்கள் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஆதி காலத்துல வந்து நீங்க பேங்க் அக்கவுண்ட்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு 40 வருஷமோ, 50 வருஷத்துக்கு முன்னால பெற்றோர்களோ, இல்ல வந்து அவங்களுக்கு உங்க தாத்தா, பாட்டியோ வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா, எதுவுமே கம்ப்யூட்டரைஸ் கிடையாதுங்க. எந்த இதுவும் கம்ப்யூட்டரைஸ் கிடையாது. எல்லாமே வந்து நோட் புக்ல தான் எழுதி குடுப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து உங்களுக்கு ஏடிஎம் மிஷின் வச்சிருக்காங்க. நீங்க போறீங்க, பணம் எடுத்து போடுறீங்க, எடுக்குறீங்க, வந்துடுறீங்க. ஒரு வர்த்தகம் வந்து ஆன்லைன்ல செய்றதுன்னா, Amazonல போயிட்டு வந்து பொருள் வாங்குறீங்க. கரண்ட் பில் கட்டுறீங்க. எல்லாமே கம்ப்யூட்டர் துறையில போயிட்டு இருக்கு. அதனால இது நாளுக்கு நாள் என்ன ஆகுதுன்னா, இதோட தேவைகள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. நம்ம வந்து கம்ப்யூட்டர் படிக்கிறத ஒழுங்கா படிக்கணுங்க. எனக்கு கம்ப்யூட்டர் டிகிரி கிடைச்சதுனால, அதாவது கம்ப்யூட்டர் வந்து நான் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்றதுனால எனக்கு வேலை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காதுங்க. நல்லா படிக்கணும். அதுதான் வந்து முக்கியம். சரிங்களா? நல்லா படிக்கிறவங்களுக்கு தான் என்னைக்குமே வந்து வாய்ப்புகள் அதிகமா வரும். இப்ப 100 பேர் காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல இருக்காங்கன்னா, 50 பேர் நல்லா படிச்சாங்கன்னா, அந்த 50 பேருக்கு தான் இன்டர்வியூ வந்து அந்த காலேஜ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மத்த 50 பேருக்கு பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க அத படிங்க. ஹை டிமாண்ட் சரிங்களா? கம்ப்யூட்டர் துறை வந்து நாளுக்கு நாள் வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கனால, அதிக தேவைகள் வந்துட்டே இருக்குது. அதனால வந்து பிரச்சனையே இல்லைங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்றதுன்னு போட்டுருக்கேன். எப்படி பெண்களுக்கு ஏற்றது? இப்போ கம்ப்யூட்டர் இல்லாம நமக்கு ஒரு வேற வேலை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெக்கானிக்கல் வந்து புரொடக்ஷன்ல வந்து ஒருத்தர் இருக்காரு. அவரு என்ன பண்றாரு, ஒரு 100 சூப்பர்வைசர வந்து மேனேஜ் பண்றாரு. அந்த 100 சூப்பர்வைசர் மேனேஜ் பண்ணும்போது, அந்த என்ஜினியரு, அவரு ஃபேக்டரிக்கு போயிட்டு தான் வந்து நேரடியா பார்த்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். ஃபோன்ல வந்து பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கொரோனா வந்து இல்லைங்களா? அந்த மாரி சமயத்துல தான் பண்ண முடியும். ஆனால், இந்த கம்ப்யூட்டர் மட்டும் அந்த வேலை செய்ற கம்பெனி ஒத்துக்கிட்டாங்கன்னா, வீட்ல இருந்தே என்ன பண்ணலான்னா, நீங்க வந்து கம்ப்யூட்டர்லயே வந்துட்டு எல்லாருக்கும் வந்து மெசேஜ் போட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அது வந்து பெண்களுக்கு ரொம்ப ஈஸி. இது ஆண்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸி. 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாட்ல வந்து கல்யாணம் பண்றதுக்குலாம் வந்துட்டு நெறைய செலவாகுதுங்க. சரிங்களா?
அப்போ பொண்ணுங்க வந்து நல்லா வந்து படிச்சாங்கன்னா, இன்னைக்கு நகை விலை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 55,000ன்றாங்க ஒரு சவரன், 60,000ன்றாங்க, 65,000ன்றாங்க, ரூ. 1,00,000 ரூ. 1,00,000 போய் தொடப்போகுது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாரி வந்து பெண்கள் வந்து படிக்கும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்குங்க. ஸோ அத வச்சு அவங்க வந்து நல்லா செட்டில் பண்ணலாம். அவங்க அப்பா, அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அது வந்து ஒரு பெரிய நன்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பெண்களுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள் நீங்க பார்ப்பீங்க பேப்பர்ல. பெண்களுக்கு அந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வருது அப்படின்லாம் போட்டுருப்பாங்க. அந்த மாரி கிடையாதுங்க இந்த இண்டஸ்ட்ரி கம்ப்யூட்டர் துறையில. கம்ப்யூட்டர் துறையில அந்த மாரி பிரச்சனைகளே வந்து பெண்களுக்கு சாதாரணமா மத்தவங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இங்க வராதுங்க. ஏன்னா வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரெஸ்பெக்ட்ங்க. நமக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கும். அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கும். எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் இருக்கும். இது என்னன்னா, நம்ம என்ன வேலை செய்றோமோ, அத வந்து ஒழுங்கா செஞ்சோம்னா, நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கும். என் கூட வொர்க் பண்றவங்க நெறைய பேர் லேடீஸ் வந்து மேனேஜர் லெவல்ல இருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் லெவல்ல இருக்காங்க. நெறைய லெவல்ல இருக்காங்க. ஸோ, அதனால வந்து பெண்கள் இந்த காலேஜுக்கு வந்து நம்பி போலாம். கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹை டிமாண்ட் அதிக தேவை இருக்கிறதுனால, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. அது நான் அந்த துறையில இருக்கிறதுனால எனக்கு தெரியுங்க. என்னென்னலாம் வந்து கண்டுபிடிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் வந்து தெரிய வரும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மொபைல் ஃபோனே வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால பார்த்துருக்க மாட்டீங்க. இன்னைக்கு மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 100ல 60 பேர் கைக்குள்ள வந்துட்டு மொபைல் ஃபோன் வச்சுட்டு வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டேப் பார்க்குறீங்க, அப்புறமா வந்து லேப்டாப் பார்க்குறீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து காசு குடுக்க குடுக்க வந்து நல்ல வந்து உங்களுக்கு ஆ செல்ஃபோன்ஸ், லேப்டாப்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அதனால வந்து இதில பார்த்தீங்கன்னா வந்துட்டு புதுமை. அதான் இன்னோவேஷன் போட்டிருக்கேன். புதுமை வந்து எப்பவுமே செஞ்சுட்டு இருப்பாங்க. கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வேலை வாய்ப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்குங்க. அதாவது காலத்தின் சுழற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 8 வருஷம் வந்து மார்க்கெட் நல்லா இருக்குங்க. 2 வருஷம் மார்க்கெட் நல்லா இருக்காது. நான் சொல்றது வந்து தோராயமா சொல்றேங்க. நான் என் அனுபவத்தில பார்த்துருக்கேன். 2000ல என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கால வந்து ட்வின் டவர்ஸ் வந்துட்டு அந்த பிளேன் மூலமா வந்து இடிச்சாங்க. அப்போ வந்து ஒரு 1 வருஷம் வந்துட்டு மார்க்கெட் வந்து சரியே இல்லைங்க. நெறைய பேருக்கு வேலை போச்சுங்க. 2008ல பார்த்தீங்கன்னா, இந்த லேமன் பேங்க்ன்னு ஒண்ணு அமெரிக்கால இருந்ததுங்க. அதுல வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டு, அந்த பிரச்சனை வந்துட்டு உலகம் ஃபுல்லா பரவி, கிட்டத்தட்ட வந்து 1 1/2 வருஷம் வந்துட்டு நெறைய பேர் வந்து கஷ்டப்பட்டாங்க. அப்போ வந்து கம்ப்யூட்டர் துறை மட்டும் கஷ்டப்படலைங்க. அதை சார்ந்து இருக்கிற எல்லா துறைகளும் கஷ்டப்பட்டது. அத வந்து ரிசெஷன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது வந்து எப்பவுமே வந்துட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2008க்கு அப்புறமா 2016ல வரும்ன்னு பார்த்தாங்க. 2017ல வரும்ன்னு பார்த்தாங்க, வரலைங்க. ஆனா என்ன ஆச்சு? கொரோனாம்போது ஒரு 2019, 2020ல வந்து மிகப்பெரிய தாக்கங்க உலக அளவுல. ஸோ நெறைய பேர் வந்து வேலை இழந்தாங்க, உயிரிழந்தாங்க, எல்லாமே போச்சுங்க. அந்த மாரி டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசம், 1 வருஷத்துல வந்துட்டு, வேலை வந்துட்டு திரும்பி எல்லாருக்கும் கிடைச்சு, திரும்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆனாங்க. ஆனா நெறைய பேர் வந்து, அவங்க எல்லாம் என்ன வந்து 5 வருஷத்துல சேர்த்து வச்சிருந்தாங்களோ, 2 வருஷத்துல சேர்த்து வச்சிருந்தாங்களோ, அது எல்லாத்தையும் இழந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து உயிர்ன்றது அப்போ வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ, இப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதுல வந்துட்டு, எப்பவுமே வந்து இத கண்டுபிடிச்சுட்டே இருப்பாங்க. வேலை வாய்ப்புகள் நெறைய வந்துட்டே இருக்கும். 1, 2 வருஷம் வந்து வேலை வந்து ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா வந்து நீங்க, உங்க பசங்களோ, இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸோ நல்லா படிச்சுட்டே இருந்தாங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் வேலைய விட்டு எடுக்க மாட்டாங்க. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தனுக்கு வந்து 3 இதுல வல்லவனா இருக்கான்னு வச்சுங்களேன், அவனுக்கு வந்து நல்லபடியா போய் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்துல இருந்து கார்பெண்டர் வந்து அந்த அளவு வந்து மரியாதை இருக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிளம்பிங் பண்றாங்க இல்லைங்களா? ரிப்பேர் பண்றாங்க அவங்களுக்கு மரியாதை இருக்காது. ஏசி வந்து பெரும்பான்மையான வீட்ல இருக்கவே இருக்காது ஏசி. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது. ஆனா இன்றைய சூழ்நிலை பாருங்க, நம்ம வந்து தேடி போக வேண்டியதா இருக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சாப்பாடுக்கு ஹோட்டல்ல வந்து நம்ம தேடி போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு சாப்பாடு வந்து நம்மள தேடிட்டு வருது. அந்த மாரி மாறிடுச்சு. ஸோ இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி இருந்த வாழ்க்கை எப்படி மாறிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நம்ம தச்சு வேல, பிளம்பிங் வேல, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிஷியன் வேல. இந்த 3 வேலையும் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கங்களேன், நிஜமா சொல்றேங்க. 95 பேர் 100க்கு எடுத்தீங்கன்னா 95 பேருக்கு வேலைவாய்ப்பு பிரச்சனையே வராதுங்க. ஏதாவது ஒண்ணு கூப்பிட்டே இருப்பாங்கப்பா, இந்த கார்பென்டர் வேலைய செய்வான்னுவாங்க, அந்த வேலைய செய்வான்னுவாங்க, பிளம்பிங்ல கொஞ்சம் செய்யுன்னுவாங்க, எலக்ட்ரிக்கல்ல செய்வேன்னாங்க. வாழ்க்கை வந்து சுலபமா போயிடும். அதே மாரி தான் இந்த கம்ப்யூட்டர் துறையிலயும், நம்ம ஒரு ஸ்கில் இருக்குது பதிலா, ஒரு 3, 4 ஸ்கில் வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தோம்னா, என்னைக்குமே பிரச்சனை இல்லைங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கும். அதாவது இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க. சரிங்களா? வெங்கடேச பெருமாள பார்க்குறீங்க. சரிங்களா? அவருக்கு வந்து கோடானு கோடி பக்தர்கள் இருக்காங்க. அப்படியே வந்து பணமா கொட்டிக்கிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதே மாரி தான் இந்த கம்ப்யூட்டர் துறைங்க. நீங்க வந்து ஒரு இடத்துல போய் நல்லா செட்டில் ஆயிட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து லேண்ட் வந்து நெறைய பேர் வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. 50 சவரன் நகை கேட்கறாங்கன்றாங்க, 100 சவரன் நகை கேட்கறான்றாங்க. அதெல்லாம் வந்து போடவே முடியாதுங்க.
சரிங்களா? அந்த அந்தஸ்துக்கு நம்ம வரணும்னா, இந்த கம்ப்யூட்டர் துறை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து இதுல சேலரி வந்து ஒரு நல்லா இருக்குங்க. ஸ்டார்ட்டிங் சேலரி ரூ. 25,000 குடுத்துருவாங்க. அ பெரும்பான்மையான கம்பெனிஸ்ல இதுதாங்க நடக்குது. நல்லா படிச்சீங்கன்னா 25,000 வந்து ஸ்டார்ட்டிங் சேலரி. ரொம்ப ரொம்ப நல்லா படிச்சீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட மாசத்துக்கு ரூ. 3,00,000 கூட வாங்கக்கூடிய வந்து அளவுக்கு வந்து காசு வந்து குடுப்பாங்கங்க. இப்ப நெறைய கம்பெனிஸ் நெறைய காலேஜ் இருக்குங்க இங்க. நான் வந்து காலேஜஸ் பேர் சொல்ல விரும்பலைங்க. அது மத்த காலேஜ்ஸ வந்து நான் குறை சொல்ற மாரி ஆயிடும். ஒரு 4, 5 நல்ல டாப் காலேஜ் இருக்குங்க. அந்த காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் வந்து போட்டி போட்டு அந்த காலேஜஸ்க்கு போவாங்க. எனக்கு இந்த ஆள் வேணும். எனக்கு வந்து இந்த கேண்டிடேட்ஸ் வேணும். ஓகே நான் இன்டர்வியூ கண்டக்ட் போறேன் நெறைய பேர் போவாங்க. போகும்போது சொன்னா நம்ப மாட்டீங்க. சில பேருக்கு வந்து ரூ. 1,00,00,000 வந்துட்டு சேலரி கூட குடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா, நல்ல கம்பெனிஸ்லயே நல்ல காலேஜ்லயே பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு 25,000த்திலிருந்து ரூ. 4,00,000 வாங்கக்கூடிய அளவு வந்து சேலரி இருக்குங்க. அதுக்கு நெறைய காலேஜ் இருக்குங்க. அதுக்கு பின்னால பார்க்கலாம். நான் அத வந்து இப்ப வந்து சொல்றதுக்கு வரல. என்ன வந்து சொல்ல வரேன்னா, இன்றைய நாட்டின் நிலைமையில ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நகை வாங்குறது கஷ்டமா இருக்குது. லேண்ட் வாங்குறது கஷ்டமா இருக்குது. அபார்ட்மெண்ட் வாங்குறது கஷ்டமா இருக்குது. வீடு வாங்குறது கஷ்டமா இருக்குது. எல்லா இடங்கள்லயும் கஷ்டங்க. அப்போ நம்ம லைஃபே பார்த்தீங்கன்னா, நல்லா சம்பாதிச்சோன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு ரொட்டேஷன்லயே போயிடுதுங்க. இப்போ வந்து ஒரு இன்னைக்கு எடுத்துங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு நடுத்தர குடும்பம், வீடு இல்லாம இருக்கான் அப்டின்னாங்கன்னா, அவன் போயிட்டு வேலைக்கு போய் சேர்றாங்க. ரூ. 1,00,000 வச்சு அவன் வந்து பயங்கரமா வந்து சேமிக்க முடியும்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாதுங்க. ஏன்னா, நமக்குன்னு வந்துட்டு ஒரு பேசிக் ஸ்டேட்டஸ் வேணும். ஒரு சமுதாயத்துல. ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும். அதுக்கப்புறம் வந்து நெறைய அப்ளையன்ஸஸ் சரிங்களா? ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின் அது நெறைய இருக்கு. அந்த மாரி வாழ்ந்துட்டு, அப்ப கரண்ட் பில் கட்டுறது, பெட்ரோல் போடுறது, அன்றாட செலவுகளும் இருக்கு. இந்த செலவுகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு, அந்த ரூ. 1,00,000 வந்து சம்பாதிக்கிறதே பத்தாதுங்க. ஏன்னா ரூ. 50,000 வந்து லோனுக்கே போயிடும். இதர வந்து மத்த லோன்ல இருக்கும். கையில போச்சுன்னா வந்து 5,000, 10,000 மிஞ்சலாம். இல்ல வந்து ரூ. 10,000 வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கலாம். இன்றைய சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நெனைச்சோம்னா, கம்ப்யூட்டர் மாரி துறைகள்ல தான் வந்துட்டு நெறைய சம்பாதிக்க முடியும், நெறைய சேர்த்து வைக்க முடியுங்க. ஏன்னா இந்த துறையில பார்த்தீங்கன்னா, உலகத்துல வந்து நீங்க நெறைய நாடுகளுக்கு வந்துட்டு பயணம் செய்யலாம். நெறைய நாடுகள்ல போய் வொர்க் பண்ணலாம். அந்த வொர்க் பண்ணிட்ட பிறகு வேலை செஞ்சுட்ட பிறகு, நீங்க அங்கேயே வந்து அந்த நாட்டின் குடிமகனா மாறலாம். அந்த கதைக்கு நான் பின்னால வரேங்க. சரிங்களா? நான் எப்படி வந்து அ மத்த நாட்ல வந்து சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணேன். அதனால என்ன அட்வான்டேஜ் இருக்கு? அதாவது ஒருத்தர் வந்துட்டு ஃபாரின்க்கு போயிட்டாங்கன்னா, அது ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும் சரி, இல்ல வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியா சரி, அந்த குடும்பம் நல்லா இருக்குங்க. அவங்க தம்பி, தங்கைகள் நல்லா வாழ வைக்கலாம். அவங்க அப்பா, அம்மா வந்து கஷ்டப்பட்டவங்க வந்து வாழ வைக்கலாம். நண்பர்களுக்கு உதவி பண்ணலாம். ரிலேட்டிவ்ஸ்க்கு உதவி பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தாராள மனசும் வேணும். அந்த செய்யணுன்ற மனம் வேணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல சொல்றாங்க இல்லைங்களா? என் மொழி, என் இனம், என் மக்கள்ன்னு சொல்லிட்டு. அந்த மாரி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் வந்து உதவி செய்யலாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் துறைக்கு வந்து அட்வான்டேஜஸ். அதாவது யூஸ். அப்ப வந்து ஜாப்ஸ் இன் எவரி இண்டஸ்ட்ரி. ஒவ்வொரு துறையிலும் வேலை. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஒவ்வொரு துறையிலும் வேணும்னா, கம்ப்யூட்டர் படிச்சுட்டான்னு வச்சுக்கங்க, நீங்க ஹூண்டாய் கம்பெனில போனாலும் வேலை இருக்கும். லூகாஸ் கம்பெனில போனாலும் வேலை இருக்கும். எம்.ஆர்.எஃப்ல போனாலும் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ப ரிலையன்ஸ் இருக்கு இல்லைங்களா? பெட்ரோல். அங்க போனாலும் வேலை இருக்கும். டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் பண்றாங்க பாத்தீங்களா? கோயம்புத்தூர், திருப்பூர். அங்க போனாலும் வேலை இருக்கும். ஏர்லைன்ஸ் போனாலும் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நெறைய உற்பத்தி பண்றாங்க இல்லைங்களா? நெறைய பொருட்கள், சாமான்கள், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது. கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, எல்லா மிகப்பெரிய தொழிற்சாலைகளிலும் வேலை இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சென்னையில ஓஎம்ஆர் ரோடு இருக்கு. அதுல வந்து எக்கச்சக்கமான வேலை இருக்குங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க வந்து படிச்சு முடிச்சிட்ட பிறகு உங்களுடைய ரெஸ்யூமே வந்து போடும்போது தான் தெரியும். இந்த அளவு வந்து சென்னை வந்து பிரம்மாண்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவு வேலை இருக்குங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மத்த இது மாரி அக்கவுண்ட்ஸ் படிச்சா, ஓகே அக்கவுண்டன்ட் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க இதுல. சரிங்களா? இதுல வந்து நீங்க வந்து படிச்சுட்டே போனீங்கன்னா, எந்த இண்டஸ்ட்ரிலயும் போலாங்க. எல்லா இடத்துலயும் வந்து வேலை வேணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பேங்க் இருக்கு. பேங்க்லயும் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அவங்களுக்கும் என்ன ஆகும்னா, கம்ப்யூட்டர் படிச்ச ஆளுங்க தான் வேணும். ஸோ பேங்க்ல வந்து எடுப்பாங்க. இப்ப நெறைய பேர் வந்து லோன் குடுக்குறாங்க. கரெக்ட்டுங்களா? நெறைய பேர் லோன் கால் பண்றாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் கால் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து HDFC கால் பண்றாங்க. எல்லாமே லோன். வீடு லோன் வேணுமான்னு கேட்கறாங்க. அதுக்கப்புறமா வந்து ம், நகையில லோன் வேணுமான்னு கேட்கறாங்க. வண்டி வாங்குறதுக்கு லோன் வேணுமான்னு கேட்கறாங்க. அதுவும் கம்ப்யூட்டர் இல்லாம பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த இடத்துலயும் வாய்ப்புகள் இருக்குங்க.
அதே மாதிரி நிறைய வட்டி கடைகள்லாம் பார்க்குறீங்க. இப்போ முத்தூட் ஃபைனான்ஸ்ன்னு இருக்கு. அங்க போனீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு நகையெல்லாம் வந்து வைக்கிறாங்க. பணம் வந்து வாங்குறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாரி தான். இப்போ ரியல் எஸ்டேட் எடுத்துங்க. ஆதி காலத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பட்டா, சிட்டா, அடங்கல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்துட்டு டாக்குமெண்ட்ல தான் இருக்கும். இப்ப அந்த மாரி கிடையாதுங்க. அங்கேயும் வந்து எல்லாத்தையுமே வந்து எலக்ட்ரானிக்கா மாத்தி விட்டாங்க. அங்கேயும் வேலை இருக்குங்க. இப்ப Google Pay பண்றீங்க, Paytm பண்றீங்க. என்ன பண்றீங்க இதெல்லாம்? நீங்க வந்து நேர்ல போய் பணம் குடுக்க போறது கிடையாது. இங்க இருந்தே எல்லாமே பண்றீங்க. இப்ப Olaல பாருங்க, Uber பாருங்க. எல்லா இடத்துலயும் நீங்க வந்துட்டு இங்கேருந்து ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுனா வந்து பயணம் செய்றீங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டு எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் துறைய சார்ந்தது தான். கம்ப்யூட்டர் இல்லன்னா அந்த புரோகிராமே ரன் பண்ண முடியாதுங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அதாவது எல்லா இடங்கள்லயும் வேலைவாய்ப்பு அதிகமா இருக்கிற ஒரு துறை தான் வந்து கம்ப்யூட்டருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லாபகரமான தொழில் வாய்ப்புகள். சரியா? லாபகரமானன்னா, நெறைய வந்து லாபம் சம்பாதிக்கலாங்க. அதாவது என் கூட வொர்க் பண்ணவங்க, நெறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, சொந்தமா வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, அவங்களே வந்து ஒரு 10 பேர் வந்துட்டு ஆட்களை போட்டு, அவங்களும் வந்து வேலை செஞ்சிருக்காங்க. நெறைய லாபம் பண்ணியிருக்காங்க. என் கூட வொர்க் பண்ண வந்து ஒருத்தர் வந்து 50,00,00,000 வரைக்கும் சம்பாதிச்சிருக்காரு. 100,00,00,000 வரைக்கும் சம்பாதிச்சிருக்காரு. என்னுடைய ஓனர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 8,000,00,00,000 வரைக்கும் சம்பாதிச்சிருக்காருங்க. அவங்கலாம் வந்து அமெரிக்கால இருக்காங்கங்க. எனக்கு நான் சொல்றவங்க இந்தியால இல்ல. அதாவது அந்த அளவு மிகப்பெரிய முன்னேற்றம். அவங்களுக்கு வந்து சும்மா வந்து 50,00,00,000, 100,00,00,000 அப்படியே வந்து டக்குன்னு வானத்துலருந்து வந்து விழலைங்க. கடுமையான உழைப்பு, கடுமையான வந்து புத்திசாலித்தனம், அப்ப நெறைய சிந்திப்பாங்க. எது வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு போகுதுன்னு பார்ப்பாங்க. அட்வான்ஸ்மென்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க கம்ப்யூட்டர் துறையில. அதுல வந்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தான் வந்துட்டு அவங்க வந்து காசு சம்பாதிக்க முடியுதுங்க. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல பிளான். பிளான் இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வணிக வாய்ப்புன்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா? இதுதான் வந்து ஓனா வந்து கம்பெனி ஆரம்பிச்சு அதுவே பண்றதுங்க. ஆட்டோமேஷன் சரிங்களா? இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு பேங்க்ல வந்து ஆட்டோமேட் பண்ணி, நம்ம வந்து டெபிட் கார்ட வந்து போட்டு பணம் எடுத்தோம்னா, ரூ. 1000 வச்சிருக்கோம். ரூ. 100 எடுத்துட்டாங்கன்னா ரூ. 900 தான் இருக்கும் அந்த இதுல. ஒரு ரூ. 200 போட்டோம்னு வச்சுக்கங்க ஏடிஎம் மெஷின்ல. அது 1000 + 200 ரூ. 1200 காட்டும். அதுதாங்க ஆட்டோமேஷன். 2வது இந்த கன்வீனியன்ஸ் ஆஃப் வொர்க்கிங் தொலைதூரத்தில் வேலை செய்யும் வசதி. இத வந்து ரிமோட்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கொரோனா காலத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து வேலைக்கே போலங்க. நெறைய தொழிற்சாலைகள்ல. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல சின்ன சின்ன கடைகள் எல்லாமே பாவம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரிங்களா? நீங்க சலூன பார்த்தீங்கன்னா, 10 நாள் மூடி வச்சிருந்தாங்க, 15 நாள் மூடி வச்சிருந்தாங்க. மளிகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காலையில மட்டும் தான் திறப்பாங்க. சாயங்காலம் திறக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாரி பிரச்சனைகள் வந்துட்டு நெறைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்துங்க. நம்ம கார் இண்டஸ்ட்ரி ஓடவே இல்லைங்க. எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டத்துக்குள்ளானாங்க. கார வித்தாங்க. நெறைய வந்து ஹோட்டல்ஸ் வந்து நடக்கவே இல்ல. எல்லாத்தையும் வித்தாங்க. ஆனா, அன்னைக்கும் வந்து தப்பிச்சுட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இண்டஸ்ட்ரி வந்து கம்ப்யூட்டர் தாங்க. எல்லாருமே வீட்ல இருந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்தது. என்ன ஒரு தடுமாற்றம் இருந்தது. ஒரு 10 நாளைக்கு எதுவும் பண்ண முடியல. ஒரு 1 மாசத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியல. 2 மாசத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா, எல்லா கம்பெனிஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இப்போ லேப்டாப் இருந்ததுன்னா, நம்ம இங்க இருந்தே எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் லேப்டாப் குடுத்து, வீட்ல இருந்தே எல்லா வேலையும் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு உதாரணம். இப்ப நமக்கு உடம்பு சரியில்லன்னு வச்சுக்கங்களேன். நம்ம வந்து ஒரு ஃபேக்டரில வந்து சூப்பர்வைசரா இருக்கோம். அப்ப என்ன ஆகும்? நம்ம ஃபேக்டரிக்கு போய் தான் ஆகணும்னு இருக்கும். மெக்கானிக்கலோ, இல்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ இல்ல மத்த துறையில ஏரோநாட்டிக்கல் அந்த மாரி தான் சொல்றேன் நானு. ஆனா அந்த கம்ப்யூட்டர்ல என்ன அட்வான்டேஜ்ன்னா, நம்ம என்ன சொல்லலாம்னா நம்ம மேனேஜர் கிட்ட, "இல்லைங்க இந்த மாரி உடம்பு சரியில்ல. நான் வீட்ல இருந்து பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஒரு 16 மணி நேரம், 20 மணி நேரம் வந்துட்டு வீட்ல இருக்கு. அதுல என்ன பண்ணலாம்? உடம்பு சரியில்லனா கூட டேப்லெட்ட போட்டுட்டு, ஒரு 2 மணி நேரத்துல ஜுரம் போன பிறகு கூட கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் வொர்க் பண்ணலாம். திரும்பி 2 மணி நேரம் போய் படுத்துக்கலாம். அந்த மாரி வாய்ப்புகள் இருக்குங்க. இது லேடீஸ்க்கும் சரி, ஜென்ட்ஸ்க்கும் சரி, எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான வந்து ஒரு புரொஃபஷன் தான் வந்து கம்ப்யூட்டருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு. அதாவது நான் பாதுகாப்புன்னு சொல்றது, நல்லா படிக்கணுங்க. நல்லா படிச்சு வேலை வாங்கணும். வேலை பார்க்கும்போது நெறைய ஸ்கில்ஸ், நெறைய வந்து தொழில்நுட்பங்கள கத்துக்கணும். கத்துக்கிட்டா, நம்ம வந்து நல்லா இருக்கலாங்க. இதான் வந்து நம்ம ஏன் வந்து கம்ப்யூட்டர் வந்து கோர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சத வந்து நான் சொன்னேங்க உங்ககிட்ட. சரிங்களா? இத தவிர நெறைய பாயிண்ட்ஸ் இருக்குங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது. நான் எப்படி இருந்தேன்? எப்படி முன்னேறினேன்? என்னுடைய கடந்த கால வாழ்க்கை. அதெல்லாம் வந்து நேரம் வரும்போது சொல்றேங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும். ஏன் கம்ப்யூட்டர் ஃபீல்ட வந்து நான் வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, மத்த நண்பர்கள் வந்து நீங்க தப்பா நெனச்சுக்க கூடாது. இந்த மாரி வந்து எலக்ட்ரானிக்ஸ பத்தி நான் பேசல, மெக்கானிக்கல பத்தி எதுவும் பேசலன்னு சொல்ட்டு, எனக்கு அந்த அளவு அனுபவம் அதுல கிடையாது. என்ன மாரி வந்து கம்ப்யூட்டர் துறையில எப்படி ஒரு அனுபவம் இருக்கோ, அந்த மாரி எலக்ட்ரானிக்ஸ்
இல்ல நல்லா வந்து பேர் போனவங்க, மெக்கானிக்கல்ல வந்து நல்லா இருக்கிறவங்க, அவங்க வந்து சில வீடியோஸ் போட்டாங்கன்னா, உங்களுக்கு உதவுங்க. இப்ப நான் சொல்றது கரெக்ட்டான இல்லையான்றத நீங்க பார்க்கறதுக்கு, Googleல போய் சர்ச் பண்ணுங்க. இந்த மாரி கம்ப்யூட்டர் துறை மத்த துறைகளை விட நல்லதா? நல்லது இல்லையான்னு சொல்லிட்டு. அத நீங்க பண்ணீங்கனாலே, உங்க பசங்க வச்சுட்டோ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா வந்து உங்க பசங்ககிட்ட வந்து பண்ண சொல்லுங்க. சரிங்களா? இல்ல வந்து பசங்களுக்கும் கஷ்டமா இருந்ததுன்னா, ஏதோ ஒரு வந்து ப்ரௌசிங் சென்டருக்கு போங்க. அங்க வந்து கேளுங்க. கேட்டுட்டு கம்ப்யூட்டர் துறை நல்லா இருக்கா? இல்லையான்னு சொல்ட்டு Googleல தேட சொல்லுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நெறைய வரும். நெறைய வந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஸோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நெறைய துறைகள் வந்துட்டு காசு குடுக்கக்கூடிய துறையா இருந்தாலும், அமோகமா காசு குடுக்குறது கம்ப்யூட்டர் மட்டும் தாங்க. சரிங்களா? இன்னைக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, $15,000 வந்துட்டு வாங்குறாங்க. $10,000 வந்து அமெரிக்கால வாங்குறாங்க. சரிங்களா? சராசரியா பார்த்தீங்கன்னா, ஒரு 8,000 $10,000 வந்து மாசத்துக்கு வாங்கிட்டு இருக்காங்க. நெறைய சேர்த்தும் வைக்கிறாங்க. சரிங்களா? அந்த கதைக்கு பின்னால வருவோங்க. அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் டாபிக் போயிடும். இப்ப நம்ம எஜுகேஷன். சரிங்களா? இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு நல்ல ஐடியா வந்துட்டு இருக்கும். ஓகே. ஏன் வந்து கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒரு நல்ல வந்து படிப்பு அப்படின்னு சொல்ட்டு. இப்போ இந்த படிப்புல பார்த்தீங்கன்னா, நான் அண்ணா யூனிவர்சிட்டில போய் சிலபஸ பார்த்தேன்னா, கம்ப்யூட்டர் சயன்ஸ்ன்னு போட்டு வச்சிருக்காங்க. ஐடின்னு போட்டு வச்சிருக்காங்க. டேட்டா சயன்ஸ் போட்டிருக்காங்க. ஏஐ அதாவது ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சைபர் செக்யூரிட்டி இருக்கு. சில காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு இருக்கு. சில காலேஜ்ல வந்து டிசிஎஸ் கூட இன்டகிரேட் பண்ணி என்ன பண்றாங்க, பிசினஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் சயன்ஸ் சிஸ்டம்ஸ்ன்னு போடுறாங்க. சரிங்களா? இப்போ ஒவ்வொன்னுத்துக்கும் பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் வந்து வேற மாரி இருக்குங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போமே, நம்ம வந்து ஏதோ ஒரு காலேஜ் எடுத்துப்போமே, அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துப்போம். அந்த காலேஜ்ல போயிட்டு நீங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டு வந்து டேட்டா சயன்ஸ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஓசி கேண்டிடேட்க்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஜாதிக்குள்ள போக வேணாம். ஒரு ஓசி கேண்டிடேட் ஜாதியே இல்லாத வந்து ஒரு கேண்டிடேட் எடுத்துக்கோங்க. அந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா, அவர் அப்ளை பண்ணும்போது கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு 199 கட் ஆஃப் இருந்தா தான் வந்து எடுக்க முடியும்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐடிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, 198.5ன்னு வரும். அப்ப கம்ப்யூட்டர் சயன்ஸ் பார்த்தீங்கன்னா 198ன்னு வரும். சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா 197.5ன்னு வரும். சரிங்களா? இது வந்து ஒரு உதாரணங்க. இந்த மாரி வரும்போது உங்களுக்கு நெறைய குழப்பங்கள் வரலாம். ஓகே. நம்ம எந்த கோர்ஸ வந்து கம்ப்யூட்டர்ல எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு, அத பத்தி தான் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போறேங்க. அங்க 6 சிலபஸ் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அண்ணா யுனிவர்சிட்டில. அந்த 6 சிலபஸ் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேங்க. ஓகே. எப்படி வந்து இந்த 6 சிலபஸ் அதாவது 6 கோர்ஸ் நான் சொல்ற சிலபஸ்னா 6 கோர்ஸோட சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட 60 கோர்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா. நம்ம ஐடில பார்த்தீங்கன்னா ஒரு 60 கோர்ஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 60 கோர்ஸ் இருக்கும். அப்ப ஐஓடில பார்த்தீங்கன்னா 60 கோர்ஸ் இருக்கும். சரிங்களா? நெறைய பெற்றோர்களும் சரி, நெறைய மாணவர், மாணவிகளும் சரி, இதெல்லாம் வந்து படிச்சு, அத புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமையில இல்லைங்க. சரிங்களா? அதே மாரி நீங்க காலேஜுக்கு போய் சேர்ந்தாலும், அதாவது காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் கேட்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், பிரைவேட்டாவோ இல்ல வந்து அவங்க சொல்றது கூட புரியாதுங்க. சரிங்களா? நான் என்னால முடிஞ்ச அளவு வந்துட்டு என்னால எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்க முடியாது. பட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோஸ வந்து கன்டினியூஸா பாருங்க. உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஓகே. இதுதான் கம்ப்யூட்டர் சயன்ஸு. நம்ம வந்து தைரியமா வந்து இந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்டின்ட்டு அ தோணும். இப்போ இந்த வருஷம் நான் கேள்விப்பட்டேங்க. கொஞ்சம் பிசிக்ஸ் பேப்பர் டஃப்பா இருந்துன்னு சொன்னாங்க. அதுல நெறைய பேருக்கு வந்து மார்க் வந்து கம்மியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு 2 நண்பர்கள் மத்தியில. ஸோ நீங்க எதுவும் இதுக்கெல்லாம் வந்து கவலைப்பட தேவையில்ல. 5 மார்க் போயிடுச்சு, 10 மார்க் போயிடுச்சுன்ற வருத்தப்பட தேவையில்ல. ஒரு மிடில் லெவல் காலேஜ் சரிங்களா? இப்போ வந்து ஒரு சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் சரிங்களா? நான் மிடில் லெவல்ன்னு சொல்றது அண்ணா யுனிவர்சிட்டி, எம்ஐடிக்கு கீழ இருக்கிறத சொல்றாங்க சரிங்களா? அதுக்கு நான் இந்த காலேஜ்ல மட்டமான காலேஜ்ன்னு சொல்லல. இது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறமா உங்களுக்கு நெறைய லயலா இன்ஜினியரிங் காலேஜ், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறமா டீம்டு யூனிவர்சிட்டீஸ் வந்து இருக்கு. விஐடி, ஹிந்துஸ்தான் இருக்கு, பாரத் இருக்கு. அப்புறமா தனபால் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, தனலட்சுமி இருக்கு. நெறைய காலேஜ் இருக்குங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து 475 500 காலேஜோ வந்துட்டு அண்ணா யுனிவர்சிட்டி கீழ வருது. ஸோ இந்த காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் பிரிவு. ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் செக்யூரிட்டிக்கு 150 வந்து மார்க் இருந்தா கிடைச்சிரும். அதே வந்துட்டு டேட்டா சயன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, 160 இருந்தா தான் வந்துட்டு கிடைக்கும்னு இருக்கும். நீங்க உடனே வந்து வருத்தப்படாதீங்க. ஐய்யயோ! நமக்கு டேட்டா சயன்ஸ் வந்து கிடைக்கலையே! ஐய்யயோ! நமக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி எடுத்தா வந்து நம்ம லைஃப் வந்து ஸ்பாயில் ஆயிடுமா? அப்படின்னு நினைக்காதீங்க. அத பத்தி தான் நான் பேச போறேன். எந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த விதத்தில யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ட்டு,
என்னால முடிஞ்சதுன்னா நான் என்ன பண்றேன்னா, சில வந்து புரோகிராம்ஸ்லாம் போட்டு காமிக்கிறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்னு போட்டிருப்பாங்க அங்க உங்களுடைய சிலபஸ்ல. உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு புரியாது. நான் அந்த 60 கோர்ஸையும் வந்து உங்களுக்கு புரியிற மாதிரி சில கோர்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சரிங்களா? அதனால அத பார்த்துட்டு உங்களுக்கு உபயோகமா இருக்கான்னு பாருங்க. ஸோ மேபி ஒரு 2, 3 நாள்ல வந்துட்டு திரும்பியும் வந்துட்டு உங்க கூட ஜாயின் பண்றேங்க. அப்ப வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் எடுப்போம். அதுதான் வந்து இப்போதைக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். டைம் கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஐஐடில வந்து என்ன டீச் பண்றாங்க? என்ஐடில என்ன டீச் பண்றாங்க? விஐடில என்ன டீச் பண்றாங்க? நம்மளுடைய ஷிவ்நாடர்ல என்ன டீச் பண்றாங்க? அந்த மாரி வந்து ஒவ்வொரு காலேஜையும் பார்ப்போங்க. பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி வந்து நீங்க இந்த கம்ப்யூட்டர் சயன்ஸ் வந்து நல்லா படிச்சீங்கன்னா, எப்படி நீங்க அமெரிக்கா வந்து போக முடியும்னு நான் பின்னால சொல்றேங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு ரிக்வெஸ்ட், இன்னொரு வேண்டுகோளு, என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வந்துட்டு, இந்த வீடியோஸ பார்த்துட்ட பிறகு, ஆ சப்ஸ்கிரைபரா மாறுங்க. மாறுன பிறகு உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் போட்டேன்னா, உங்களுக்கு அந்த வீடியோஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வரும். ஸோ அத பத்தி பின்னால பேசுவோம். பட் தொடர்ந்து வந்து நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பேங்க. ஆ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் முடிக்கிற வரைக்கும் வந்து நெறைய வீடியோஸ போடுவேங்க. சரிங்களா? ஓகேங்க. தேங்க்ஸ். பை.